ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா அரே ரொட்டேஷன். அரே ரொட்டேஷன் என்ன, இதில் ஆல்ரெடி நீங்கள் அரே ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து என்னென்னா, ஒரு அரே வந்து இன்னொரு அரேவோட ரொட்டேஷனாக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் அரே ரொட்டேஷன்னா என்ன அப்படின்றது ஒரு கொஷின் தான். நம்மக்கிட்ட ஒரு அரே ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த அரேயை கொடுத்துட்டு நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு நம்பர் 2 or 3 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த அரேவை வந்து அந்த சர்டைன் டைம்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இன்புட் கொடுத்துருக்காங்களா, இந்த இன்புட்டில் k = 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எத்தனை டைம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றத வந்து இது இங்கே மென்ஷன் பண்ணுது. இப்போது நான் இதை 2 டைம்ஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்ண பிறகு எனக்கு அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு காமிங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் என்னென்னா அரே ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷினோட இது இருந்து அரே ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்புட் எடுத்துக்கோங்க 1 2 3 4 5. இப்போது இதை 2 டைம்ஸ் வந்து நம்மளை ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டைம்ஸ் வந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ண பிறகு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 4 and 5 வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு. அந்த 1 2 3 வந்து பேக்கில் போயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். அதாவது 1 2 பின்னாடி கொண்டு போயிட்டு 3 4 5 1 2 அப்படி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அவுட்புட் நீங்கள் கேட்குற உங்களோட காம்படிட்டிவ் கொஷின், அந்த கோடிங் கொஷினில் என்ன கேட்குறாங்களோ, என்ன இன்புட் கொடுத்துட்டு எது மாதிரி அவுட்புட் கேட்குறாங்களோ, சப்போஸ் 4 5 வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 வந்து பின்னாடி கூட கேட்கலாம். சப்போஸ் 1 2 3 1 2 தூக்கி பின்னாடி போட்டுட்டு 3 4 5 1 2 இப்படி கூட அவுட்புட் கொடுக்கலாம். அது மாதிரி எது மாதிரி கொடுக்குறாங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான கான்செப்ட் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கான்செப்ட் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரே ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது. அதாவது இண்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதில் வந்து மெயின் கான்செப்ட். அது முடிஞ்சதுன்னா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு மெத்தட் ஒன்று எழுதலாம். அதாவது அந்த மெத்தட் என்னென்னா அரே ரொட்டேஷன் அப்படின்ற வந்து ஒரு மெத்தட் ஒன்று எழுதலாம். அந்த மாதிரி மெத்தடில் இன்புட் என்னென்ன வாங்கணும் அந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவை வந்து அது இன்புட்டாக வாங்கணும். ஒரு அரேவை இன்புட்டாக வாங்கணும். அடுத்தது கேன்றதை ஒன்று இன்புட்டாக, கேன்றது என்னென்னா எத்தனை டைம் வந்து அது ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது கொடுக்குற அந்த ஒரு இன்புட் வாங்கலாம். என்னன்றது வந்து அந்த அரேவோட லென்த்து. இப்போது 5 எலமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா இதோட லென்த் என்னது 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து இங்கே என்னன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் இண்டெக்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு அரேவை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ், அந்த அரே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது. இண்டெக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இண்டெக்ஸ் எப்போவுமே ஸ்டார்ட் வித் 0, அது தெரியும். எவ்ரி ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். இப்போது என்ன ஃபார்முலானா, இது n - k மாடுலோ ஆஃப் n. என்ன k மாடுலோ ஆஃப், இந்த மாடுலோ ஆப்ரேஷன் என்ன பண்ணோன்னா, ரெண்டு ஆப்ரண்ட்டை கொடுத்து நீங்கள் மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, டிவைட் பண்ணுறீங்கன்னா, அதோட ரிமைண்டரை வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணும், இந்த மாடுலோ ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இண்டெக்ஸ் = நமக்கு வந்து என்னது அரேவோட லென்த் என்னது 5 - 2. நம்ம வந்து எத்தனை டைம் வந்து நம்மளை ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க 2 மாடுலோ ஆஃப் 5. இதை வந்து ரிமைண்ட் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சப்போஸ் 2 மாடுலோ ஆஃப் 5னா 2 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த 2வை வந்து அது அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது 5 - 2 என்ன வருது 3. அப்போது நம்மளோட இண்டெக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 3ன்றது கிடச்சிருக்கு. அப்போது 3ன்ற பொசிஷன் இங்கே போய் பார்க்கும்போது நம்ம 0 1 2 3ன்ற பொசிஷன் வந்து இங்கே கிடச்சிடுச்சு. 3ன்ற பொசிஷன் கிடச்சிச்சிங்களா. 3ன்ற பொசிஷன் எங்கே இருக்குன்னா 4th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் ஒன்று போடணும். என்ன ஃபார் லூப், அந்த ஃபார் லூப் வந்து எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கல, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டெக்ஸ்லேருந்து n வரைக்கும் நம்மளோட அரேவோட லென்த் வரைக்கும் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகிட்டு இந்த ஃபார் லூப் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஐயோட இருக்கிற, அதாவது அந்த அரேயில் இருக்கிற ith இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணணும். எதுக்கு இங்கே end = ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா, இது எல்லாமே ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து வரக்கூடாது. அதுக்காக end = அந்த எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஃபார் லூப் புரிஞ்சு. அந்த ஒரு ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா, நம்ம இண்டெக்ஸ் எது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 3 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது 3 என்னது 4 and 5, 3 to n வந்து 5 வரைக்கும் போகுமா. அப்போது 3 and 4 மட்டும் அது வந்து பிரிண்ட் பண்ணும். அப்போ 3 and 4 இல்லை, சாரி 4 and 5 மட்டும் அது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து 4 and 5 வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார் லூப். அந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா, 0லேருந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து அது ரிப்பீட் ஆகணும்.
அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போது 0 இது 1 வந்து அடுத்து பிரிண்ட் பண்ணும், 2 பிரிண்ட் பண்ணும், 3 பிரிண்ட் பண்ணும், 4 வர்றப்போ 0 to 4ன்றப்போ 3 இது வந்து பிரிண்ட் பண்ணும், 3 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த லூப் விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னா 4 5 1 2 3. இதில் கான்செப்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது நான் கொடுக்குற அந்த இதோட லென்த் இருக்குல்ல, நான் கொடுக்குற அரேயோட லென்த்து மைனஸ் எத்தனை ஸ்டெப் வந்து நான் மூவ் பண்ணணும், எத்தனை டைம்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குற அந்த வேல்யூ மாடுலோ ஆஃப் 5. இப்படி நான் பண்ணும்போது எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று வந்து கிடைக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூவிலேருந்து ரைட் சைடில் இருக்கிறது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவிலேருந்து n வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் அதாவது பிரிண்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்து 3 கிடச்சிருக்கா, 0 1 2 3 3 to 5 வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து பிரிண்ட் பண்ணிடுறேன். அதாவது இந்த வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் வரைக்கும், ஸோ 0 to இண்டெக்ஸ் வரைக்கும்னா 1 2 3. அப்போது இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணதுக்கான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அந்த ப்ராப்ளம்க்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கான ஜாவா சொல்யூஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு அரே ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு அரே ஒன்று எடுத்துக்கிட்டேன். கேன்றது வந்து அதை எத்தனை டைம் வந்து நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறது, நம்ம ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்ல அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன், அரே ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதுக்கு பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா அரே பாஸ் பண்ணியிருக்கேன், கேன்றதை பாஸ் பண்ணியிருக்கேன், அதோட லென்த் வந்து எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இண்டெக்ஸ் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இண்டெக்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்னா n மைனஸ் கே மாடுலோ ஆஃப் n அப்படின்றது இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஃபார் லூப். அந்த ஃபார் லூப் எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற இண்டெக்ஸ்லேருந்து n வரைக்கும் வந்து ரிப்பீட் ஆகணும். ரிப்பீட் ஆகிட்டு அது என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அரேயில் இருக்கிற ith எலமெண்ட்டை வந்து அது பிரிண்ட் பண்ணணும். இந்த எண்ட் ஈக்குவல் டு இது வந்து எதுக்குன்னா அது வந்து சேம் லைனில் பிரிண்ட் ஆகணும், நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். அடுத்தது என்னென்னா நான் இன்னொரு ஃபார் லூப் ஒன்று போடுறேன். அந்த ஃபார் லூப் எது வரைக்கும் ரிப்பீட் ஆகணும்னா அதாவது 0லேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண ஐடி வரைக்கும் அது வந்து ரன் ஆகும். ஓகே, இந்த ஃபார் லூப் வந்து அரேயில் இருக்க ith பொசிஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது நான் இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும், என்ன அவுட்புட் வரும்னா 4 5 1 2 3, அதாவது 2 ஸ்டெப் 1 2 3 4 5லேருந்து 4 5 1 2 3 4 5 1 2 3 அப்படின்றதுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2 ஸ்டெப் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து 3 கொடுத்தேன்னா, இப்போ நான் சப்போஸ் இங்கே 3 கொடுத்து டெஸ்ட் பண்ணேன்னா 3 4 5 1 2. ஓகேங்களா?